ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எக் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 5 எக்ஸ் எடுத்து ஸ்டீமரில் ஆட் பண்ணி பாயில் பண்ண வச்சுருக்கேன். எக்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்ட் வாட்டரில் ஆட் பண்ணி கூல் டவுன் ஆக விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர். இப்போ கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பாயில் பண்ண எக்ஸை ஆஃபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ஃபுல் எக்காகவும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ் எல்லாமே மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி ஸ்லோவாக திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸ் எல்லாமே மசாலாவில் கோட் ஆகிருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பே லீஃப், இது எல்லாமே நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாமா? நான் 2 மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 டொமேட்டோஸ், 1 க்ரீன் சில்லி, நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண ஸ்பைசஸ் பொரிஞ்சக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருந்த க்ரீன் சில்லிஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆனியன்ஸ் வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது டொமேட்டோஸ் நல்லாவே குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மசாலாஸ் வேகிறதுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மசாலாஸ் நல்லாவே பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்ஸை 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ உடையாமல் பொறுமையாக அந்த மசாலாஸில் கோட் ஆகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கொரியாண்டர் லீவ்ஸை மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.